பாகிஸ்தானுக்குள் இந்தியா 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது வீடியோ வெளியானது. பாகிஸ்தானுக்குள் இந்தியா 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியானது. இந்திய ராணுவம் ஏவிய ஏவுகணை மற்றும் வீசிய குண்டுகள் பாகிஸ்தானுக்குள் விழுந்து வெடித்து சிதறும் காட்சி வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியானது, விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. 9 இடங்களில் ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய படையினர் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாம் இந்த ஏவுகணைகள் வெடித்து சிதறி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம். லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது என்கின்ற 2 பயங்கரவாத குழுவினரை மையமாக வைத்துதான் 9 இடங்களிலும் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த சூழலில் அந்த பகுதிகள் எவை என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம் செயல்பட்டு வந்த பகவல்பூரில் மார்கஸ் சுபான் அல்லா என்கின்ற இடத்தில் மிக முக்கியமான ஒரு தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை இந்திய தரப்பினர் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். பகவல்பூரில் மார்கஸ் சுபான் என்கின்ற இடம் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு சொந்தமான பகுதியில் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத முகாம் செயல்பட்டு வந்த முரிட்கோ என்கின்ற பகுதியில் உள்ள மார்கஸ் தைபா என்கின்ற இடத்திலும் வெற்றிகரமான ஒரு தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம் செயல்பட்டு வந்த மற்றொரு பகுதியான சர்ஜாவில் உள்ள டெஹ்ராக்கலன் என்கின்ற இடத்திலும் வெற்றிகரமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. சியால்கோட்டில் இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாத முகாம் செயல்பட்டு வந்த மெஹ்மூனா ஜோயா என்கின்ற இடத்திலும் ஏவுகணை தாக்குதலை இந்திய படையினர் வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றார்கள். லஷ்கர் இ தொய்பா செயல்பட்டு வரக்கூடிய பர்னாலாவில் இருக்கும் மார்கஸ் அல் என்கின்ற இடத்திலும் இந்திய விமானப்படை மூலமாக இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. கோட்லி என்கின்ற நகரத்தின் அருகே உள்ள மார்கஸ் அப்பாஸ் என்கின்ற இடத்தில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவைத்தும் இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 9 இடங்களும் உளவுத்துறையினரால் கடந்த ஒரு 15 நாட்களாக மிக 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 உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட இடங்களாக இருக்கின்றன. 9 இடங்களையும் கவனித்து அந்த பகுதியிலே பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கின்றது. பயங்கரவாதிகளின் முக்கியமான தளபதிகள் அந்த இடத்தில் தங்கி இருக்கின்றார்கள். மேலும் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்க்கக்கூடிய வகையிலே பாகிஸ்தான் நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து இளைஞர்களை அழைத்து வந்து பயிற்சி கொடுப்பதற்காக அந்த பகுதியிலே தங்க வைத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் உளவுத்துறையினர் தகவலாக கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய இடங்கள் இதுபோன்று இந்த ஜெய்ஷ் இ முகமது, இந்தியன் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புகள் செயல்படக்கூடிய பல இடங்களை உளவுத்துறை நம்முடைய ராணுவ வழங்கி இருக்கின்றது. அதில் பெரும்பாலான இடங்கள் மிக 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 நெருக்கமாக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தன. அதை ஒரு பாதுகாப்பு யுக்தியாகவே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை ஒட்டி தங்களுடைய மையங்களை அமைத்திருக்கின்றார்கள், தலைமையிடத்தை அமைத்திருக்கின்றார்கள். வீடுகளுக்கு கீழாக தங்களுடைய பகுதி அந்த அலுவலகங்கள் செயல்படக்கூடிய விதமாக தரையினுடைய அடிப்பகுதியில் அலுவலகங்களை அமைத்திருக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு தாக்குதல் நடைபெற்றாலும் கூட பொதுமக்கள் ஏராளமாக உயிரிழந்து விடக்கூடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக தங்கள் மீது எதிரினாறு எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாது என்று நினைத்து அந்த பயங்கரவாதிகள் செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதையும் கடந்து இந்திய உளவுப்படை மிக மிக நுட்பமாக எந்த பகுதியில் தாக்குதல் நடத்தினால் பயங்கரவாதிகளை அதிகமாகவும் பயங்கரவாதிகளை மட்டுமே கொல்லக்கூடிய விதமாக தாக்குதல் நடத்தலாம் என்று இந்திய உளவுத்துறை தகவல் எடுத்திருக்கின்றது. அந்த தகவல் அடிப்படையில் பொதுமக்களை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாமானியர்களை பாதிக்காத வகையிலே பயங்கரவாதிகளை மட்டும் இலக்கு வைத்து தாக்குவதற்கான யுக்தியை வகுத்து ராணுவமும் தன்னுடைய அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய விதமான மிக 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 தேர்ந்த ஒரு ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவமும் நடத்தி முடித்திருக்கின்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட முக்கிய அமைச்சர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கத்தில், எக்ஸ் வலைதள பக்கத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முசஃபராபாத் அருகே இருக்கக்கூடிய ஷவாய் நல்லா கேம்ப் என்கின்ற இடத்தின் சையத்னா பிலால் கேம்ப் பகுதியிலும் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கோட்லி என்கின்ற நகரத்தில் நடைபெற்ற தாக்குதலும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த 3 அமைப்புகளுமே பெயர் சொன்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். லஷ்கர் இ தொய்பா என்று சொன்னாலும் தெரியும், இந்தியன் முஜாஹிதீன் என்று சொன்னாலும் தெரியும், ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய மசூத் அசார் என்கின்ற அந்த நபருடைய பெயரும் சொன்னாலே தெரியும். இன்று நேற்றல்ல, 2006 காலகட்டம் முதலே நடைபெற்று வந்த பல்வேறு சம்பவங்களில், அதற்கு முன்பாக 2004 நாடாளுமன்றத்துக்கு உள்ளே புகுந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் என்று மும்பை தாக்குதல் உட்பட அனைத்து சம்பவங்களிலும் ஈடுபட்ட 3 அமைப்புகள். இந்த அமைப்பினர் எங்கிருந்து செயல்படுகின்றார்கள் பாகிஸ்தானுக்கு உள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் மக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்புகளுக்கு உள்ளே இருக்கின்றார்கள்.
பொதுமக்களுடைய வீடுகளுக்கு கீழே தரைத்தளம் அமைத்து அதற்கு அடியிலே பதுங்கி இருந்து செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு நாடு தங்களை தாக்க வரும் பொழுது இந்தியா போன்ற வலிமை வாய்ந்த ராணுவ நாடு பயங்கரவாதிகளை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்தால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு அந்த மக்களை கேடயமாக பயன்படுத்திக் கொள்வது என்ற ஒரு வழிமுறையை இந்த பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள் மட்டும்தான் தங்களுடைய நிலையங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொதுமக்களை தாக்குவதற்கு அச்சப்பட்டு, அதாவது பொதுமக்களை சாகடிக்க வேண்டுமா என்கின்ற எண்ணத்தோடு இந்திய ராணுவம் தங்களை விட்டுவிடும், தங்கள் மீது தாக்குதல் நடத்தாது என்ற அடிப்படையில் தான் மக்கள் நெருக்கம் அதிகம் கொண்ட பகுதிகளிலே அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கடந்து இந்திய உளவுப்படை முடிந்தளவு அவர்களை அதிகமாகவும் தாக்குதல் நடத்த வேண்டும், பொதுமக்களை பாதிக்காத வகையிலும் அந்த தாக்குதல் இருக்க வேண்டும் என்று ராணுவம் உளவுத்துறைக்கு தந்திருந்த அந்த ஒரு பணியை உளவுத்துறை திறம்பட செயல் முடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்தியன் முஜாஹிதீன் என்ற 3 அமைப்பினர் செயல்படக்கூடிய மிக முக்கியமான தளங்களை கண்டறிந்து அந்த 9 இடங்களிலும் வெற்றிகரமாக ஏவுகணை தாக்குதலை குறிபார்த்து இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. விமானத்தில் இருந்து, அதாவது மேல் பகுதியில் விமானத்தில் இருந்து தரையை நோக்கி ஏவக்கூடிய அந்த அஸ்த்ரா உள்ளிட்ட பல்வேறு ஏவுகணைகளை பொருத்தப்பட்ட போர் விமானங்களுடன் சென்று இந்த தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். நிலத்தில் இருந்து நிலம் நோக்கி செல்வது, கடலில் இருந்து நிலம் நோக்கி செல்வது, தரையில் இருந்து வான் நோக்கிய இலக்கை நோக்கி செல்வது என்று அனைத்து நிலைகளிலும் நம்மிடம் போதுமான அளவு ஏவுகணைகள் கைவசம் இருக்கின்றன. அதிலும் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தானை தாக்குவது என்பது இந்தியாவிற்கு ஒரு பெரிய சவாலான விஷயமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் வானில் இருந்து தரை இலக்குகளை நோக்கி சென்று தாக்கக்கூடிய நவீன மிக நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் 9 இடங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டியுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பாகிஸ்தானில் 9 இடங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன? சொல்லுங்க ராஜகுமரன். ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ நடவடிக்கையின் மூலமாகத்தான் இந்த 9 இடங்களிலும் தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, எந்த அடிப்படையில் சிந்தூர் என்ற பெயரினை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் இந்திய ராணுவம் சார்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த சிந்தூர் என்பது இந்தியாவினுடைய அந்த பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே, அதாவது தன்னுடைய கணவனை இழந்த பெண்களுக்கு பாகிஸ்தானை பழி தீர்க்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பகல்காமில் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் ஆண்களை மட்டும்தான் சுட்டார்கள். அவர்கள் ஆண்களை மட்டும் சுட்டார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்து சுட்டார்கள். மத விவரங்களை கேட்டுதான் சுட்டார்கள். எனவே அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு தங்களுடைய கணவரை, தங்களுடைய உடன் வந்த ஆண்களை இழந்தவர்களுடைய வலியை தீர்க்கக்கூடிய விதமாகத்தான் சிந்தூர் என்கின்ற பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பகல்காம் தாக்குதலில் 26 பெண்களின் கண் முன்னே அவர்களின் கணவர்களை பயங்கரவாதிகள் சுட்டு குரூரமாக கொன்றிருந்தார்கள். அதற்கு பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கைக்கு துல்லியமாக ஒரு நடவடிக்கையை வரையறுத்து செய்து முடித்திருக்கின்றார்கள். எனவே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில வாரங்களாகவே ஒரு பதற்றமான சூழ்நிலை எல்லையில் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் சிந்தூர் என்பது குங்குமம் என்று பொருள்படக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கும். அதனால்தான் அந்த எழுத்தை கூட குங்கும சிவப்புடன் இந்திய ராணுவம் வெளியிட்டிருந்தார்கள். பெண்கள் தங்களுடைய கணவரை இழந்தால் இந்து மதத்திலே அவர்கள் தங்களுடைய அந்த பொட்டு அணியக்கூடிய வழக்கத்தை கைவிட்டு விடுவார்கள். இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை வழக்கமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய பெண்களுடைய அந்த செஞ்சாந்து பொட்டை அழிப்பதற்கு காரணமாக இருந்த நபர்களை அவர்கள் இருப்பிடத்திலேயே சென்று தாக்கி அழிப்பதற்கான ஏவுகணையை செலுத்தி இருக்கக்கூடிய இந்தியா பொட்டை இழந்த பெண்களுடைய நினைவாகத்தான் பொருள்படக்கூடிய சிந்தூர் என்கின்ற அந்த சிந்து பொட்டு என்றெல்லாம் வடபகுதியில் சொல்லக்கூடிய விதமாக சிந்தூர் என்று பொருள்படக்கூடிய விதமாக அந்த பெயரை சூட்டி இருக்கின்றார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.